மோட்டோ சிம்மில் யூஸ் பண்ணி எப்படி ரோபோட் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஷெட்யூல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரோபோட்டை நம்ம அசம்பிள் பண்ணுறது, விர்ச்சுவல் ஃபீல்டில் ரோபோட் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சிஸ்டத்தில் இது இருக்கு இல்லையா, இது என்ன பேர் ஐகான், இப்போ என்ன பேர் என்ன ஐகான், இது மோட்டோ சிம்மோட ஐகான். என்ன போட்டிருக்கு? மோட்டோ சிம் EGGRC. மோட்டோ சிம்னா என்னப்பா? அதாவது யாஸ்காவா அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிற எல்லா ரோபோட்டுக்கும் பேர் மோட்டோ மேன். என்ன பேர்? ஓகேவா? அந்த மோட்டோ மேன் வந்து அந்த ரோபோட்ஸ்க்கு வந்து நம்ம ஆஃப்லைனில் சிமுலேஷன் மூலயமா என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சிமுலேஷனை ஷார்ட்டாக வந்து சிம்முன்னு சொல்கிறாங்க, மோட்டோ மேனு ஷார்ட்டாக வந்து மோட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ மோட்டோ சிம் அப்படின்னா மோட்டோ மேன் ரோபோட்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர், ஆஃப்லைனில் ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். புரியுதா? சரி, ஓகே. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். புது ஃபைல் வந்துட்டு EGVRC சிம்பிள் இருக்கு இல்லையா, சிம்பிளை கிளிக் பண்ணுறது என்ன வருது? நியூவில் என்ன வருது? நியூவில் பண்ணிட்டோம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம். இப்போ ஃபைல் நேம் கேட்குது. என்ன கேட்குது? நேம் கேட்குது. நான் ஜஸ்ட் வந்து மோட்டோ சிம் என்ன கொடுக்க போகிறேன்? மோட்டோ சிம் ப்ரோக்ராம்ஸ் என்ன கொடுக்க போகிறோம்? ப்ரோக்ராம்ஸ். இன்னைக்கு தேதி என்ன? 6/6/2020 கொடுத்துக்கலாமா? ஓகே, ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு? ஒரு விர்ச்சுவல் ஃபீல்டு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? வந்திருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரோபோட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரோபோட் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக ரோபோ செல்லுக்குள்ளே ரோபோட் இருக்குது. ஸோ ரோபோ செல்லை உருவாக்குறதுக்கு தான் அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரோபோ செல்லு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து நம்ம இந்த ரோபோஸை வந்து எந்தெந்த வியூஸில் பார்க்கலாம், பெருசு பண்ணி பார்க்கறதுக்கான சிம்பிள்ஸ் இருக்குது. அதில் வந்தோடனே எப்படி பெருசு பண்ணி பார்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரோபோட் முதல்ல டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? ரோபோட்டை கொண்டு வரணும். ரோபோட்டை கொண்டு வரணும். சொல்லு முருகன், எங்கே போகணும் ரோபோட்டை கொண்டு வரதுக்கு? கண்ட்ரோலர் டேப். என்ன பேர்? கண்ட்ரோலர் டேப். அவனை காமிட்டா முக்கியமானடா. கண்ட்ரோலர் டேப் காமிச்சியா? ஸோ ஓகே, அதான் கண்ட்ரோலர் டேப் கிளிக் பண்ணியாச்சு. என்ன வந்திருக்கு முருகன்? நியூ இருக்குது, காப்பி இருக்குது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. இதில் கண்ட்ரோலரில் என்ன பண்ணணும்? MCQலேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ரோபோட்டை நம்ம வந்து விர்ச்சுவல் ஃபீல்டில் மோட்டோ சிம்மில் ரோபோட்டை கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு கேட்குறாங்களா? என்ன பண்ணணும்? கண்ட்ரோலர் நியூ. ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னா என்ன வந்துருக்கு? புதுசாக நியூ VRC கண்ட்ரோலர் யூஸிங் ஃபைல் அப் யூஸ் பண்ணி அடுத்தது VRC கண்ட்ரோல் நெட்வொர்க் 3 வந்துருக்கு. நம்ம புதுசாக பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ணுறோம்? நியூ VRC கண்ட்ரோலர் எடுத்துருக்குறோம். புரியுதாடா? ஓகே, கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த யாஸ்காவா ரோபோட்டோட கண்ட்ரோலர் வந்து என்னது? YRC 1000. இப்போ லேட்டஸ்ட்டு ஆக்சுவலி இங்கே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். YRC 1000னா திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ப்ளீஸ் செலக்ட் திஸ் ஜென்ரலாக செலக்ட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தகவலுக்காக இப்போ இந்த YRC 1000 இல்லாமல் என்னென்ன கண்ட்ரோலர் இருக்குது இந்த சிமுலேஷன் பார்க்கலாம். என்ன இருக்குது? YRC 1000லேயே மைக்ரோ இருக்குது, DX200 இருக்குது, FS100 இருக்குது, TS100. இதெல்லாம் பழைய மாடல்ஸ், பழைய மாடல். ஸோ நம்ம YRC 1000 எடுத்துருக்கோம். YRC 1000ங்கிறது நம்ம ரோபோட்டோட பேர். புரியுதா? YRC 1000 வந்து கண்ட்ரோலர். ஸோ நம்ம வந்து YRC 1000 R01 நம்ம இந்த ரோபோட்டுக்கு வரும். சரி, ஓகே. ரோபோட்டோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா YRC 1000ங்கிறது தான் நம்ம ரோபோட் நேமாக நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? சரி, ஓகே. என்ன பண்ணுறோம்? சிஸ்டம் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துட்டோம்? கொடுத்துட்டோம். லாங்குவேஜ் இருக்குது, ரெண்டுமே இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். இதை கவனிக்கணும். இப்போ இந்த R1 என்னன்னு கேட்டால் ரோபோட் 1 நம்ம ஃபஸ்ட் ரோபோட் தான் 1 வந்துருக்கோம். அதனால் R1 இருக்குது. இதில் கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? AR. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ரோபோட்டு, வெல்டிங் ரோபோட். ஓகேவா? ஸோ வெல்டிங் ரோபோட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆர்க் வெல்டிங் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஆர்க் பண்ண போகிறோம். வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆர்க் ஹேண்ட்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாட் வெல்டிங் இதெல்லாம் இருக்குது. பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன பண்ண போகிறோம், ஆர்கல் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் எக்ஸிக்யூட் கொடுக்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் மோட் எக்ஸிக்யூட் கொடுக்கல. என்ன கொடுக்க போகிறோம், ஸ்டாண்டர்ட் செட்டிங் எக்ஸிக்யூட் கொடுக்க போகிறோம். உட்காந்து முறை என்ன வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு பேர் என்ன, டீச் பண்ணு வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு டீச் பண்ண வேணுமா, ஒன்றும் ரோபோட்டே நான் அசம்பிள் பண்ணலை, அதனால் டீச் பண்ண என்ன வேணும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரோபோட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ரோபோட் செட்டிங்ஸ் நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் பாருங்கள். குரூப் வந்து R01 என்னது, ஃபர்ஸ்ட் ரோபோட் நம்பர் 1ன்னு அர்த்தம். ரோபோட்டோட நேம் என்ன போட்டிருக்கு, R01 இருக்குது. ஆக்சுவலாக டைப் இருக்குது, மாடல் இருக்குது. ஸோ ரோபோட் நேம் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, YRC1000 R01. ஓகேவா? ரோபோட் மாடல் ஃபைல்ஸ் தான் இங்கே இருக்குன்னு இங்கே இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுக்க போகிறோம், ஓகே கொடுக்கலாமாடா, ஓகே கொடுத்துட்டோம். என்ன வந்திருக்கு நமக்கு, வந்துருக்கு. இப்போ ரோபோட் வந்தோன்னா ஜூம் பண்ணி பார்க்கறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் மேலே இருக்குல்ல, என்ன சவுண்ட் வந்துட்டு இருக்கு, இருக்குதா? சரி, ஓகே, கவனி கிளாஸ் கவனிடா. ஸோ என்ன ஜூம் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இது இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து மவுஸில் சென்டரில் இருக்கிற அதை ரோல் பண்ணாலே என்ன ஆகும், பெருசாக ஆகும். புரியாடா, பெருசாகுதாடா, பெருசாகுதா. ஸோ இந்த அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ரோபோட்டை நவுத்துறதுக்கு எந்த பக்கம்னு நவுத்துக்கலாம், நாலு சைடு என்ன நவுத்திக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரோபோட்டை இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், எங்கே வசதியாக இருக்குது அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஸோ என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஏதாவது வந்து ரொம்ப பர்டிகுலராக ஜூம் பண்ணி பார்க்கணும், சின்னதாக பெருசாக பண்ணி பார்க்கணும்னா செகண்ட் ஆப்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்குறது ஆப்ஷன் தான். சரியாடா, எந்த வீலுனாலும் எப்படி இருந்தாலும் திரும்பி நல்லா பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாடா, எந்த வீல் வேணாலும் கீழே பார்க்கலாம், மேலே வேணாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. இதை வந்து நீங்கள் ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு போனால் என்ன பண்ணணும், ஹோம் போயிட்டு ஹோம் பண்ணலாம். இப்போ ஹோம் போயிட்டு என்ன பண்ணணும், பஸ் இருக்கு இல்லையா, என்ன வியூ ஸ்டாண்டர்ட் வியூ கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் புரிஞ்சா. அதுக்கப்புறம் என்ன வியூ, டாப் வியூ கொடுத்தோன்னா டாப் வியூ தெரியும். இப்போ இது என்ன வியூ, சரி, இது என்ன வியூ, மொத்தம் எத்தனை வியூ இருக்குது, சரி பண்ணு. நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் வியூ கொண்டு போயிட்டோம். ரோபோட்டை வேணால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், பெருசு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ரோபோட்டுக்கு தேவையான பாகங்களை இணைக்கிறோம். சொல்லு பிரமோத், இந்த ரோபோட்டுக்கு தேவையான பாகங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நல்லா சத்தமாக சொல்கிறா, கேட்கணும்ல. வெல்டிங் டார்ச் இடத்துல வெல்டிங் டார்ச் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி எதாவது இருக்கா, பேஸ். என்ன பேஸ், எதுக்கு ரோபோட்டு பேஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பேர், இன்ஸ்டாலேஷன். என்ன பண்ணுறது, இன்ஸ்டால் ரோபோ வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, எரெக்ஷன் சொல்லுவாங்க, இன்ஸ்டால் சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது, ரோபோட்டுக்கு பேஸ் வேணும். எங்கே பார்ப்பாங்க ப்ரோமோத்து, மாடல் லைப்ரரி எங்கே இருக்கும், இந்த ஹோம் டேப்பில் மாடலில் என்ன இருக்குது, மாடல் லைப்ரரி இருக்கப்பா. மாடல் லைப்ரரி கிளிக் பண்ணுறோம். ஸோ என்ன வந்துருச்சு, மாடல் லைப்ரரியில் வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் கவனிங்க, பேஸ் தான் எத்தனையும் இருக்குது. பேஸ் இல்லாமல் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கண்ட்ரோலர், கன்வேயர், ஹேண்டு, பைலட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன வேணுமோ எடுத்துகிட்டு இது லைப்ரரி என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. அதில் போய் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் தான் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம், பேஸ் தான் எடுக்க போகிறோம். பேஸில் பார்த்தீங்கன்னா 3 மாடல்ஸ் இருக்குது. இந்த 3வது பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்டிங் டேபிள் நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ இது பெருசாக இருக்கும், இதை எடுத்துக்கிறோம். முதல்ல ரோபோட் பேஸு ஜஸ்ட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம், பேஸ் வந்துருச்சாப்பா. இப்போ எப்படி தெரியுது நம்ம பார்த்தா, ரோபோட் வந்து பேஸுக்கு உள்ளே போயிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரோபோட்ஸ் நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து ரோபோட் வந்து ரீச்சுக்கு போகும், ரீச்சுக்கு ஈஸியாக போகும். ரொம்ப கீழே தான் என்ன பண்ண முடியாது, அது வந்து ஃபுல் ரீச் பண்ண முடியாது. ஓகேவா, சரி ஓகே. என்ன பண்ணுறோம்னா அந்த பேஸ்லேருந்து ரோபோட் என்ன பண்ண போகிறோம், மேலே தூக்கு என்ன பண்ண போகிறேன், கேட் ட்ரீ. என்னது, உட்காந்துருப்பான். வெரி குட். கேட் ட்ரீ கிளிக் பண்ணுறோம். கேட் ட்ரீல கவனிக்கணும், பேசக்கூடாதா, கேட் ட்ரீல கவனிக்கணும். சரி விக்னேஷ் சொல்லு பார்க்கலாம்.
இதில் ரோபோட் எங்கே இருக்குது? வரிசையாக 4 விஷயம் இருக்குது. ரோபோட் பேஸ் இருக்குது, ஒய்ஆர்சி 1000 இருக்குது, டீச்சர், வேல்யூ ஃப்ரேம், ஃப்ளோர்னு இருக்குது. இதில் ரோபோட் எது? ரெண்டாவது எது? பேர் சொல்லு. ஒய்ஆர்சி 1000 R01 தான் ரோபோட். புரியுதா? இப்போ நம்ம ரோபோட்டை மேலே தூக்கணும்னா ரோபோட்டை தான் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் ஆக்சுவலாக இருக்குது ரோபோட் பேஸில் இருக்குது. ஓகேவா? ரோபோட் பேஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து கீழே கொண்டு வர போகிறோம். செலக்ட் பண்ணிட்டோமா? ஸோ இதை இந்த மாதிரி வந்து இப்போ ரோபோட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். ரோபோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரோபோட்டை என்ன பண்ணணும்? இப்போ மேலே தூக்கணும்னா மேலே போகிறது எந்த ஆக்சிஸ் யூஸ் பண்ணணும்? இசட்ல எது? ப்ளஸ்ஸா மைனஸா? இப்போ எஜெட் ப்ளஸ் எங்கே இருக்குது? இங்கே கீழே பாருங்கள். எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இருக்கா? ஸோ இப்போ இஜெட்டில் இப்போ 450 வேல்யூ இருக்குது. அதை கூட்ட என்ன ஆகும்? ரோபோட் வந்து மேலே போகும். கவனிங்க இப்போ பாருங்கள். 460, 420, 480 போயிட்டே இருக்குது. ஸோ எங்கே போய் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து போதுமா? சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டோம்? ரோபோட்டுக்கு வந்து பேஸ் வந்து செட் பண்ணிட்டோம். ரோபோட்டுக்கு பேஸ் செட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து படிக்கும்பொழுது இந்த பேஸில் வந்து பேஸ் பிளேட்டோட திக்னஸ் எவ்வளவு, அதுக்கு என்ன போல்ட்டு போடணும், எவ்வளோ டைட் வைக்கணும், என்ன சொல்லியிருக்காங்களாடா? தெரியுமா? எவ்வளோ ஃப்ளாட்னஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்களா? எஸ்காவா ரோபோட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த பேஸ் பிளேட் திக்னஸ் எவ்வளவு? ஃப்ளாட்னஸ்ஸு 0.5 mm. போல்ட் சைஸு M16. ஓகே. எவ்வளோ டைட் வைக்கணும்? 206 நியூட்டன் மீட்டர். வெரி குட், சூப்பராக தந்துடுறாண்டா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் நான் பண்ண மாதிரி இது வந்து விர்ச்சுவல் ரோபோட். என்ன ரோபோட்டு? ஒரிஜினல் ரோபோட் மாதிரியே ஒரு ரோபோட் க்ரியேட் பண்ணுறோம். அங்கே போய் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃபாக ப்ரோக்ராம் பண்ணி பழகிறோம். இப்போ இன்னைக்கு கம்பெனிஸில் வந்து அந்த ரோபோட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி சிமுலேஷன்லேயே ரோபோட்டில் ப்ரோக்ராம் பண்ணி கூட பென்ட்ரைவில் போட்டு உபயோகம் என்ன பண்ணுறாங்க? ரன் பண்ணுறாங்க. ஆன்லைனில் கூட என்ன பண்ணலாம்? நம்ம ப்ரோக்ராம் போட்டு அனுப்பிச்சு எங்கேயோ இருக்க ரோபோட்டுக்கு இங்கே ப்ரோக்ராம் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்தாச்சு. அதாவது ரோபோட்டை நிப்பாட்டிட்டு தான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஒரு ரோபோட் நிற்கிற டைம் வந்து நமக்கு வேஸ்ட்டு. ப்ரொடக்ஷன் நிற்கும்ல, ரோபோட்டை பார்த்து போயிட்டுருக்கோம். இங்கேயே என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் ப்ரோக்ராமை கால் பண்ணி போட்டு என்ன பண்ணலாம்? நம்ம அங்கே போய் ரோபோட்டை ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்துருச்சு ஆப்லாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா பேஸ் பிளேட் நம்ம என்ன பண்ணுறோம்? பேஸ் வந்து செட் பண்ணிட்டோம். ஒரு ரோபோட் இருக்குது. அடுத்து என்ன பண்ண ப்ரோமோத்து? என்ன வேணும் அடுத்த ப்ரோக்ராம்? அடுத்த பார்த்து என்ன பண்ணணும்ப்பா? வெல்டிங் டார்ச் எங்கே இருக்குது? வெல்டிங் டார்ச் திரும்ப என்ன பண்ணணும்? சொல்கிறேன் ப்ரோமோத்து. ஒன்றா கேட்டுருக்கேன். ஸோ மாடல் லைப்ரரி போகிறோம். மாடல் எங்கே இருக்கும்? ஹோமில் தான் இருக்குது. இப்போ ஹோமில் தான் இருக்கும். என்ன பண்ணுறோம்? இந்த மாடல் லைப்ரரி திரும்ப போகிறோம். இப்போ பேஸில் இருக்குது. பேஸை கிளிக் பண்ணால் நம்ம என்ன வரும்? என்னென்ன எக்ஸன் வரும். அதில் கடைசி டார்ச் இருக்கு இல்லையா? டார்ச்னா வெல்டிங் டார்ச்னா என்ன அர்த்தம்? இப்போ வெல்டிங் டார்ச்சில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. நமக்கு வந்து எந்த வேணால் எடுத்துக்கலாம். இது நேராக போயிட்டு எங்கே அது எண்ட் எஃபெக்டர் இருக்கு இல்லையா? எண்ட் எஃபெக்டர் போய் எங்கே ஃபிக்ஸ் ஆகணுமோ அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன காமிக்குதுன்னா மாடல் லைப்ரரியில் டூல் நம்பர் சொல்லுது. டூல் நம்பர் இந்த 0ன்னு சொல்லுது. முதல் டூல் தான் செட் பண்ணுறேன்னு சொல்லுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து 64 டூல் என்ன பண்ணணும்? நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். 64 ஃபைல் சேவ் பண்ணிக்க முடியும். இது நல்லா. ஸோ இதில் 63 இருக்குது. 0வோடு சேர்த்து 64 ஃபைல். ஓகே. டூல் கோஆர்டினேட்டில் 64 ஃபைல் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? சேவ் பண்ணிக்க முடியும். இது ஒரு கேள்வி இருக்குது. டூல் கோஆர்டினேட்டில் எத்தனை டூல் ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் சார்? இருக்காடா? வெரி குட். என்ன பண்ணுறோம்? 0 தான் நம்ம வந்து 0 செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஓகே கொடுத்துடலாமா? ஓகே கொடுத்துட்டோம்னா என்ன ஆச்சு? இப்போ நமக்கு வந்து என்ன வந்து தேவையான வெல்டிங் டார்ச் வந்துருச்சு. ஸோ வெல்டிங் டார்ச் வந்துருச்சு. வெல்டிங் டார்ச்சில் பெரிய முனை இருக்குல்லடா, முன்னாடி இருக்குல்ல, அது என்னோட தம்பி இது பெருசாக இருக்குல்ல, என்னது? இதுதான் வந்து ஆக்சிஸ். ரோபோட் வந்து எக்ஸ்ஒய் இன்செட்டில் மூவ் பண்ணுற ஆக்சிஸ். இது நம்ம வந்து தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம டிஸ்டர்பாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? அந்த ஃப்ரேம் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரேம் டிஸ்பிளே ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணால் என்ன ஆகிடும்? போயிடும். திரும்ப கிளிக் பண்ணால் ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ நம்ம ரோபோட் என்ன பண்ணியிருக்கோம்? ரோபோட்டை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ரோபோட் வெல்டு பண்ணுறதுக்கு என்ன வேணும்? மெட்டல் வேணும், வெல்டிங் டேபிள் வேணும். கரெக்டாக?
மெட்டல் வேணும் வெல்டிங் டேபிள். என்ன பண்ண போகிறோம்னா அது எங்கே இருக்குது? மாடல் லெவலுக்கு வெல்டிங் டேபிள் எடுக்க போகிறோம். திரும்ப மாடல் லெவலுக்கு போகிறோம். மாடல் லெவலுக்கு போயிட்டோம்னாக்க கிளிக் பண்ணுறோம். எடுத்தோம் என்ன இருக்குது? பேஸ்லேயே தான் என்ன கொடுத்துருக்காங்க? வெல்டிங் டேபிள் ரோபோட் பேஸ் நம்மள தான் கொடுத்துருக்கலாம். ரோபோட் பேஸ் நம்மள தான் இதில் இருக்குது. இதில் இருக்குது. இது என்ன பண்ணுறோம்? டபுள் கிளிக் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? டபுள் வந்துருச்சு. வெல்டிங் டேபிள் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் மேலே நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது ஸோ இந்த 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 டேபிளை வந்து நம்ம பெருசாகணும் சின்னதாகணும் என்ன பண்ணலாம்? நம்ம திரும்ப கேட்ரியில் போனால் அந்த வெல்டிங் டேபிள் இங்கே இருக்கு இல்லையா? வெல்டிங் டேபிள் வந்து மேலே தூக்குறது கீழே இறங்குறதுலாம் என்ன பண்ணலாம்? இதை போய் இப்படி கொடுத்தோம்னா மேலே ஏறுதா தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். எங்கே வைக்கணுமோ நம்ம வச்சுக்கலாம். முன்ன பின்ன நவுத்துறது வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெல்டிங் டேபிள் இருக்கிறதா வெல்டிங் டேபிள் மேலே என்ன வைக்கணும்? ஜாப் வைக்கணும். ஜாப் வைக்கணும்னா நல்லா கவனிச்சுக்கோ. நான் செக் பண்ணிட்டேன். இதுதான் வெல்டிங் டேபிள் தெரிஞ்சிருச்சு. இங்கே ரோபோட் பேஸு 1600 விட்த்து 800 லென்த்து 900 ஹைட்டு போட்டிருக்கு. இதோட சைட் போட்டிருக்காடா. இது மேலே என்ன பண்ண போகணுமா? அவசரம் என்ன சொல்கிறீங்க? வெல்டிங் ஜாப் வைக்க போகிறோம். வெல்டிங் செய்ய வேண்டிய ஜாப் வைக்க போகிறோம். ஓகேவா? ஜாப் எங்கே இருக்குது? எங்கே போய் ஆட் பண்ணுறோம்? அது வந்து கம்ப்யூட்டரில் சியில் இருக்குது. சி டிஸ்கில் இருக்குது. கம்ப்யூட்டரில் மோட்டோமேன் ஃபைலில் சி டிஸ்கில் இருக்குது. அங்கே போகிறோம். இப்போ ஆட் கொடுத்தோம். ஆட் கொடுத்தோம்னா ஃபைல் நேம் போகிறோம். ஃபைலில் போய் எடுக்க போகிறோம். கிளிக் பண்ணுறோம். ஒன்று அதில் என்ன பண்ணணும்? சி போகணும். சி போகணும். சியில் எங்கே போகணும்ப்பா? ப்ரோக்ராம் ஃபைல். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிட்டோம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எங்கே போகணும்? சொல்லுங்கப்பா. மோட்டோமேன். நம்ம ரோபோட் பேர் என்னது? மோட்டோமேன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டோம். என்ன வந்திருக்கு? ஸோ இதை என்ன பண்ணுறோம்? கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணுறோம். என்ன ஒன்று இதில் மாடல்ஸில் உள்ளே போயிட்டா நம்ம வந்து பாக்ஸு இருக்கா? பாக்ஸ் இருக்கா? ஸோ பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஹைலைட் பண்ணுங்கிறது அது காமிச்சிருக்கேன். ஓப்பன் கொடுத்தோம்னா என்ன ஆச்சு? இப்போ பாக்ஸ் வந்து இந்த இதில் பேரோடு வந்திருக்கு. பாக்ஸ் வந்துருச்சு. எங்கேருந்து எடுத்துருக்கோன்ற டீட்டெயில் ஃபைல் நேம் இங்கே இருக்கா? ஓகே கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னா பாக்ஸ் மாடல் திரும்பி கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகே சொல்லுங்கள். எஸ் சொல்லிடுறோம். எஸ் சொல்லணும்னா இப்போ ஜாப் வந்து இங்கே இருக்குது. கீழே இருக்க ஜாப் என்ன பண்ணணும்? பாருங்க மேலே ஏற்றுக்கு என்ன பண்ணணும் தம்பி? இப்போ நீங்கள் கவனிக்கணும். ஒரு முறையும் கர்சர் வந்து எதில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த கர்சர் வந்து மாற்றி இருந்தால் அது மேலே போயிடும். பாக்ஸை தான் இருக்குது. எதில் இருக்குது? பாக்ஸை தான் கர்சர் இருக்குது. இப்போ பாக்ஸை நம்ம வந்து மேலே ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஜட்டில் போய் கொடுத்தோம்னா மேலே ஏறும். ஓகே இருந்துச்சாடா? ஸோ இப்போ ஜாப் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஜாப் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்பை வந்து நம்ம வந்து அதாவது சைஸ் வந்து நீளத்தை குறைக்கணும், அகலத்தை குறைக்கணும், இல்லை பெருசு பண்ணணும், அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இதுவும் என்ன பண்ணணும்? பாக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பாக்ஸ் இருக்குல்லடா, பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் ஓகேவா? இது நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. பார்ட்ஸ் பார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ்லாம் இருக்கணும்னா அதில் போய் இந்த பாக்ஸ் என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும்? எடிட் கொடுத்தோம்னாக்க ஸோ இப்போ இதை பாருங்கள். நல்லா இந்த பாக்ஸோட அகலம் இருக்கு இல்லையா? அகலத்தை குறைக்கணும்னா ஜஸ்ட் நான் ஒரு 550 இருக்குது. ஒரு 500 கொண்டு போகிறேன். குறையிறது கவனிங்க. குறையாடா? இதே தெரியலையா? அடுத்தது நீளத்தை குறைக்கிறோம். என்ன பண்ணுறோம் பாரு? 950 வைக்கிறேன். 950 ஹைட் வந்து 20 இருக்குது. என்ன பண்ணுறோம்? ஒரு 10 குறைச்சிக்கிறேன். இருந்துச்சா? இந்த மாதிரி நம்ம வந்து ஜாபோட சைஸை தேவையான அளவுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஒயிட்டாக இருக்குது. இந்த கலரே ஓகே தான். இல்லை எனக்கு கலர் மாறணும் அப்படின்னா கலர் கொடுத்துட்டோம்னாக்க இந்த 100 கலர்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைட்டாக இருக்க ஏதோ ஒரு கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் எடுக்கிறேன்? எல்லோ எடுக்கிறேன். எல்லோ கலரில் ஜாபு அதுதான். இப்போ ஓகே கொடுத்துட்டோம். திரும்ப என்ன பண்ணணும்? க்ளோஸ் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? முக்கியமாக என்ன பண்ணணும்? இப்போ போயிட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணால் மட்டும்தான் சேவ் ஆகும். இல்லைன்னா ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து வெல்டு பண்ணுறதுக்குரிய எசென்சியல் தேவையான அந்த ரோபோட பார்ட்ஸு வெல்டிங் டேபிள் வெல்டிங் ஜாப்லாம் வந்தாச்சு. ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ரோபோஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபென்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும்? மாடல் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தேவையானது எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் வந்து வெல்டிங் மிஷின் எடுக்கணுமா, இந்த வெல்டிங் மிஷினில் போய் என்னென்னு எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் எப்போ இருக்குது, ரெண்டாவது இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் வேணுமா, கண்ட்ரோல் எந்த கண்ட்ரோல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதில் பர்டிகுலர் ORC 1000 எடுத்துக்கலாம் சொல்லலாம். ஸோ தென் திங் பார்த்தீங்கன்னாக்க இந்த சேஃப்டி பென்ஸ் வரணுமா, சேஃப்டி பென்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ முழுமையான வந்து ஒரு ரோபோஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மாதிரி அட்மாஸ்பியரில் உங்களால் என்ன பண்ண முடியும், ஓகேவா. அங்கே எப்படி இருக்குதோ ரோபோ எப்படி இருக்குதோ அதே மாதிரி சேஃப்டி பென்ஸ் போட்டு அங்கே இருக்க மிஷின் எல்லாம் கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுக்குறது இல்லை. பட் ஆனால் அந்த அட்மாஸ்பியர், அங்கே இருக்கக்கூடிய ரோபோஸோட அட்மாஸ்பியர் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பழக முடியும். ப்ரோக்ராம் புரிஞ்சிச்சா. ஸோ இப்போ நம்ம இந்த மோட்டோஸ்டிம் சாஃப்ட்வேரில் ஒரு விர்ச்சுவல் ஃபீல்டில் நமக்கு தேவையான ரோபோட்டை டவுன்லோட் பண்ணி ரோபோட்டை பார்ட்ஸ் எல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது, வெல்டு பண்ணுறதுக்கு தேவையான வெல்டிங் டேபிள் ஜாப் எப்படி கொண்டு வர்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து புது ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து பேசிக் ப்ரோக்ராம் பண்ணுறது, ஸோ அதை எப்படி அட்வான்ஸ் ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாமே என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்கலாம். புரியுதாடா? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இந்த டவுட் இல்லையா? யாருக்கு எந்த டவுட் இல்லையா? கேட்டால் சொல்லிடுறீங்களாடா? சரி, இப்போ நீங்கள் ஒருத்தராக வந்து பண்ணலாமா? வெரி குட்.